எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கிராண்ட்மா லைஃப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா ரைஸ் பாயாசம். அதுக்கு தேவையானது அரிசி, பச்சரிசி ஒரு 2 கைப்பிடி அளவு அதை வேக வச்சுருக்கோம். அதை மிக்சியில் போட்டு படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால், சிறிதளவு பச்சை கற்பூரம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை வறுத்து வச்சுருக்கோம் நெய்யில், அரை கப்பு சர்க்கரை வேணும்னா ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். இப்போது முதல்ல மிக்சியில் அதை அடிச்சுக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த ரைஸை போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம பச்சை கற்பூரம், ஏலக்காயை சேர்த்துடலாம். அதையும் சேர்த்தாச்சு. இப்போ சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஒரே கல்லில் 2 மாங்காய்க்கிற மாதிரி நம்ம சாமிக்கு பச்சரிசி எடுப்போம் இல்லையா, அதுலேயே ஒரு 2 பிடி எடுத்துக்கூட நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்குன்னு தனியாக செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அதுலேருந்து ஒரு 2 பிடி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு, இது சீக்கிரம் முடிஞ்சிடும், சுலபமாகவும் இருக்கும். அரிசி பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இப்போ பாலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை விருப்பமாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நாங்கள் சர்க்கரை அளவு கம்மியாக சாப்பிட்றதுனால நாங்கள் கம்மியாக போட்டுக்கிறோம். இந்த குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள். ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுவோம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே நெய்யில் கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரம் ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ரைஸ் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்லாம். ரைஸ் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்லாம். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ கிராண்ட்மா லைஃப்பில் மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய மாங்காவை கட் பண்ணி கொஞ்சம் வெல்லம் ஒரு 200 கிராம் வெல்லம் சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். ஒரு பக்கம் மாங்காவும் வெல்லமும் வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அது வேகிறதுக்குள்ளே நம்ம தாளித்து அதை கொட்டிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட போகிறோம். இப்போ மாங்காய் பச்சடிக்கு நம்ம அது தாளித்து கொட்டுறதுக்காக கடுகு, 2 காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு அதை தாளித்து அதில் கட்டிடணும். அதுக்குள்ளே அது பாதி வேக்காடு வந்துட்டுருக்கு. இதை கட்டிட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுருவோம். இப்போ மாங்காய் வெந்துடுச்சு நல்லா. நம்ம இப்போ
தாளிச்சதை கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இறக்கிடலாம். இப்போ தாளித்து கொட்டியாச்சு. இது நல்லா கொஞ்சம் கெட்டியானதுன்னு இறக்கிடலாம். இது முதல்ல தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் மாங்காய் போட்டு வெல்லம் போட்டு அப்படியே செய்யலாம், இப்படியே செய்யலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இறக்கிடலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கிராண்ட்மா லைஃப்பில் மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய மாங்காவை கட் பண்ணி கொஞ்சம் வெல்லம் ஒரு 200 கிராம் வெல்லம் சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கிராண்ட்மா லைஃப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா ரைஸ் பாயாசம். அதுக்கு தேவையானது அரிசி, பச்சரிசி ஒரு 2 கைப்பிடி அளவு அதை வேக வச்சுருக்கோம். அதை மிக்சியில் போட்டு படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால், சிறிதளவு பச்சை கற்பூரம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை வறுத்து வச்சுருக்கோம் நெய்யில், அரை கப்பு சர்க்கரை வேணும்னா ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். இப்போது முதல்ல மிக்சியில் அதை அடிச்சுக்கலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம்.